ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி கோவைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவிற்கு கோவைக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரவுண்டாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கிறலாம், இல்லை நீல வாக்கில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கிறலாம், நம்ம விருப்பம்தான். அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிள்ளை இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து, கறிவேப்பிள்ளை எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதுகளையும் சேர்த்துக்கிறணும். அடுத்ததா 1-2 தக்காளி எடுத்து அதையும் நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் சால்ட்டு கூட சேர்த்துக்கிறலாம். சால்ட்டையும் சேர்த்து நல்லா வதங்கணும். அடுத்ததா நான் சால்ட்டு 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் தூள் இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வதக்கிக்கிறலாம். அடுத்ததா நம்ம கட் பண்ணி வைத்திருந்த கோவைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததா ஒரு 1/2 கப்பு அளவிற்கு தண்ணியும் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஒரு மூடி எடுத்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கவர் பண்ணி வச்சிடலாம். 4-5 நிமிஷத்துக்குள்ள நம்ம இப்போ எடுத்து பார்க்குறப்போ காய் இந்த அளவுக்கு வெந்திருக்குங்க. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் மசாலா பவுடர், இதில் நம்ம வீட்டில் எது இருக்குதோ இதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இந்த பவுடர் சேர்க்குறப்போ நம்மளுக்கு நல்ல ரொம்ப அந்த நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். கோவைக்காய் இயற்கையிலேயே ரொம்ப டேஸ்டியான காய்ங்க. அதுலேயும் நம்ம இந்த மாதிரி மசாலா பவுடர் போட்டு செய்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்து திரும்பவும் வதக்குறப்போ கோவைக்காய் செம்ம டேஸ்ட்டாக நல்லா வெந்துருங்க. நம்ம சாம்பார், ரச சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கறலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.